ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 54,31,000, பாஜக பெற்ற வாக்குகள் 55,49,000 வாக்குகள். பாஜக பெற்ற வாக்குகள் 1,18,000 வாக்குகளை பாஜக காங்கிரஸை விட அதிகமா பெற்றிருக்கிறாங்க. இந்த வாக்குகளில் 25 லட்சம் வாக்குகள் போலி வாக்காளர்கள் அப்படின்றத இன்னைக்கு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த மாநில வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் 12.5% பேர் போலி வாக்காளர்களாக, டூப்ளிகேட் ஐடி, நிறைய இதுல குளறுபடி இருக்குது. அதை பின்னாடி பேசுவோம். இப்படி 25 லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்து இந்த தேர்தல் மோசடியை, ஹரியானாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை பாஜக கைப்பற்றி இருக்குது. 90 தொகுதிகளில் 46 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தால் அது மெஜாரிட்டி, அவர்களால் ஆட்சியை அமைக்க முடியும். ஆனா 8 தொகுதிகளில் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் பாஜகவிடம் காங்கிரஸ் தோற்று இருக்குது. அந்த 8 தொகுதியோட மார்ஜின் எவ்வளவு அப்படின்னா, அந்த வித்தியாசம் 32 வாக்குகளில் இருந்து 4,600 வாக்கு. இதான் அதனுடைய டிஃபரன்ஸ். எல்லாமே 5000 வாக்குகளுக்கு. ஆமா, 5000 வாக்குகளுக்குள்ளதான். கிட்டத்தட்ட இந்த வித்தியாசம் அப்படின்றது இந்த 8 தொகுதிகளிலும் பார்த்தோம்னா வெறும் 22,779 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறாங்க. அப்படி சேர்த்துமே இவங்களால வெறும் 22,000 வாக்கு வித்தியாசத்துலதான் வெற்றியை கைப்பற்றி இருக்க முடிஞ்சிருக்குது. அப்ப எந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.